வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் 9/12/2024 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் கூறிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவை விரிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு 3:34 வரை நவமி திதி. ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு 3:34 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது. ஆனால் அதே சமயம் பின்னிரவு 3:34 மேல் தாராளமாக எவ்வித தங்கு தடையின்றி வெளியூர் பிரயாணங்களை செய்யலாம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் 24ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் 9/12/2024. சூரிய உதயமானது காலை 6:22 23 அயனம் தட்சிணாயனே. ருது சரத்ருதோ. மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது நவமியாம், நவமி திதி. 52 நாழிகை 59 வினாடி. பின்னிரவு 3:34 வரை. அதன் பிறகு தசமியாம், தசமி திதி. இன்றைய சிரார்த்த திதியானது நவமியாம், நவமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக சூரிய வம்சாவழிகளில், அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுக்லபக்ஷ வளர்விழே நவமியாம், நவமி திதி. தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக சந்திரவம்சாவழிகளில், அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை நவமியாம், நவமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான்
அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ நாம் பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாவை செய்தோமேயானால் அது செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் அனைத்தரமாக ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய வாசரமானது இந்து வாசரே, சோமவாசரே, கிழமை திங்கள்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூர்வ புரட்டபதா நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் 17 நாழிகை 4 வினாடி, பிற்பகல் 1 மணி 12 நிமிடம் வரை. அதன் பிறகு உத்தர புரட்டபதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக கார்த்திகை மாதத்தில் பூர்வ புரட்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஜனனமெடுத்த பிறந்த அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவரவர்கள் ஜனனமெடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் வருஷா வருஷம். அப்படி நாம் கொண்டாடிடுவேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்கள் நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடிடுவேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் அடித்தரமாக ரிஷிகளால் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் 1 மணி 12 நிமிடம் வரை மரண யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷம் கார்த்திகை மாதம் பூர்த்தி சோமவாரம், கடைசி சோமவாரம், 4வது சோமவாரம், பிரளய கல்பாத்தி. இன்றைய ராகு காலமானது காலை 7 மணி 52 நிமிடம் முதல் 9 மணி 22 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 10 மணி 52 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 22 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1 மணி 52 நிமிடம் முதல் 3 மணி 22 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் பின்னிரவு 3 மணி 34 நிமிடம் வரை நவமி திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் பின்னிரவு 3 மணி 34 நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையல். சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை 7 மணி 34 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 12 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 1 மணி 12 நிமிடம் முதல் மாலை 6 மணி 48 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 6 மணி 48 நிமிடம் முதல் பின்னிரவு 12 மணி 24 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 12 மணி 24 நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை 6 மணி வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்தோ சுபம் அஸ்து.